செஃப் இந்த பேர் வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கு செஃப். ராதா வந்து வேலூர்ல இருந்து சொல்லியிருக்காங்க. சரி. முருங்கைக்காவா அப்புறம் சிக்கனா இது ரெண்டும் சேர்ந்து ஒரு டிஷ் பேர் எனக்கு தெரியல. பேர் கூட சொல்லாம ஆக்சுவலா ஒரு நம்ம கிளைமேட்டுக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான சூப் தான் கோழி முருங்கை சாறு. அதாவது நார்மலா கோழி சாறு சிக்கன் சூப் நம்ம சாப்பிடுவோம். பட் இது வந்து நம்ம முருங்காய் அந்த பெஸ்ட் பீஸ் சுப்ரீம் பீஸ் மட்டும் எடுத்து உள்ள இருக்க சதை பகுதி ஆமா அதை எடுத்து வித்து சிக்கனோட சேர்ந்து ஒரு சூப்பரான சூப்பு. ஸோ கோழி முருங்கை சாறு தான் நம்ம பார்க்க போறோம். சமைக்கிறதுக்கு முன்னாடி தேவையான இன்கிரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். கோழி முருங்கை சாறு செய்ய தேவையான பொருட்கள்: போன்லெஸ் சிக்கன் 100 கிராம், வேக வச்ச முருங்கைக்காய் 1, நறுக்கிய சின்ன வெங்காயம் 10, நறுக்கிய பூண்டு 10, கடலெண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், நறுக்கிய பச்சை மிளகாய் 2, நறுக்கிய இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவைக்கேற்ப, பட்டை 1, கிராம்பு 1, ஏலக்காய் 1, கருவேப்பிலை சிறிது, நறுக்கிய கொத்தமல்லி 1/4 கை, ஜீரகத்தூள் 2 சிட்டிகை, மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், சோம்புத்தூள் 1/4 டீஸ்பூன். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முருங்கைக்காய் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதோட மஞ்சத்தூள் லைட்டாக சேர்த்து அதை வேக வச்சு தனியாக நான் எடுத்து வச்சுருக்கேன். ஓகே. அது உள்ளே இருக்கிற அந்த சுப்ரீம் பீஸ் மட்டும் எடுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வெளியே போட்டோம். ஆமாம். தென் இதுக்கு கடலெண்ணெய் பயன்படுத்துகிறோம். கொஞ்சமாக கடலெண்ணெய். ஜென்ரலாக முருங்கைக்காய் சூப் மட்டும் செய்வாங்க. ஓகே செஃப். பட் அந்த முருங்கைக்காய் ஸ்டாக்கோட வித் அலாங் வித் சிக்கன் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கு செஃப் எனக்கு. ஏன்னா இது ரெண்டுமே தனித்தனியாக சாப்பிட்டு பார்த்துருக்கேன், ரெண்டுமே சேர்த்து சாப்பிட்டதில்லை. ஸோ ராதா அதோ டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஆமாம். இதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் ஃபஸ்ட் நம்ம ஒரு டெம்பரிங் ஒரு தாலி போட்டுக்கிறோம். அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை. இதிலே கொஞ்சம் ஃபயர்லாம் வருது. ஆமாம். லைட்டாக இஞ்சி, அப்புறம் பூண்டு, அப்புறம் பச்சை மிளகாய். ஓகே சார். அடுத்ததா வெங்காயம். இந்த ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயம். என்ன செஃப் நான் கேட்ட பதிலுக்கும் கேள்விக்கும் ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்து இல்லை ஏதோ டிப்ஸ் கொடுத்தீங்கன்னு நினைக்கிறேன். டிப்ஸ் கொடுத்தேன் செஃப். மண் சட்டிலாம் இருக்குல்ல, மண் சட்டி அதில் பண்ணால் நல்லா இருக்குமா இதில் பண்ணால் நல்லா இருக்கும்? ஒவ்வொன்று ஒவ்வொரு டேஸ்ட்டுமா. ஓகே. அடுத்தா நம்ம இதில் போன்லெஸ் சிக்கனை சேர்த்துருக்கோம். போனோடய ஆட் பண்ணலாம். இங்கே அடுத்தா தான் கேட்பீங்க. அதாவது ஆக்சுவலாக போன்லெஸ்ஸாக சேர்க்குறப்ப அது சுப்ரீம் பீஸாக இருக்கும், சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும். செஃப் என் கூட சேர்ந்து இப்படி கேள்விலாம் கேட்டிங்கன்னா எப்படி? அது என்னோட கேள்வி இல்லையா? அதாம்மா, அதுக்கு முன்னாடி நான் ஆன்சர் பண்ணிடுறேன். ஓகே ஓகே. ஆக்சுவலாக சூப் அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் சுப்ரீமாக இருக்கும், சாப்பிட்றப்ப உங்களுக்கு சுப்ரீம் பீஸாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் போனோட பிடிக்கும் அப்படின்னா அதுவும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜென்ரலாக போனோட தான் பிடிக்கும் இல்லையா? ஆமாம் ஆமாம். ஜென்ரலாக வந்து உங்களுக்கு போனை ஒட்டி இருக்கிற பார்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நல்லா டெண்டராக இருக்கும், ஒரு சாஃப்டாக இருக்கும். அதனால் நீங்கள் போனோட வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம லைட்டாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். ஓகே சார். அதிலே நம்ம தண்ணி, சூப்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி. ஆமாம். ஆல்ரெடி வந்து உங்களுக்கு நம்ம வந்து இந்த முருங்கை வேக வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஆமாம். அதுவும் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இது நல்லா கொதிக்கிட்டோம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. தென் கொஞ்சமாக கொத்தமல்லி. அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே. தேவையான உப்பு லைட்டாக ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ கரெக்டாக வந்து ஒரு 3 to 5 மினிட்ஸு உங்களுக்கு நல்லா ஒரு கொதி வரும். கொதி வந்தோன்னா நம்ம லாஸ்ட்டாக வந்து இந்த முருங்கை சதை வித் அந்த ஸ்டாக் வாட்டரோடு எடுத்து வச்சுருக்கோம், அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ முருங்கைக்காய் அது போடாமல் இருந்தால் இது நார்மல் சிக்கன் சூப் இல்லையா? ஆமாம். ஸோ எப்படியோ சாப்பிட்லாம். ஒரு சில பேருக்கு முருங்கைக்காய் பிடிக்கலன்னா அதையும் தள்ளி வச்சிடலாம். ஆமாம். பட் இந்த காம்பினேஷன் நல்லாயிருக்கும். தென் பாருங்கள், கொதி வந்துருச்சு. ஓகே செஃப். இப்போ நம்ம ஆல்ரெடி நல்லா குக் பண்ண அந்த சுப்ரீம் பீஸ் ஆஃப் ட்ரம் ஸ்டிக்கு, தென் அதை வந்து அப்படியே ஸ்டாக் வாட்டரோட ஆட் பண்ணிக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரம் ஸ்டிக் கூட இந்த முருங்காய் கூட உங்களுக்கு சிக்கன் ரெண்டுமே ஈக்குவலான ஒரு டேஸ்ட்டோட அருமையாக இருக்கும். செஃப் இது நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா இந்த டிஷ், தெரியுமா? இல்லை, ஜென்ரல் ரெசிபியில் வராது, இது காமனான ரெசிபியில் வராது. பட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறவங்க ஒரு சில பேர் பண்ணியிருப்பாங்க, கண்டிப்பாக பண்ணியிருப்பாங்க. ஆக்சுவலாக வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுவோன்னு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒரு சில பார்த்தீங்கன்னா இப்போ நாட்டுக்கோழி இருக்குது, நாட்டுக்கோழி வித் முருங்கை கீரை, அதெல்லாம் வந்து ஒரு சில பேர்த்துக்கு ஃபுட் பாய்சன் ஆயிரும்.
ஒருத்தவங்க ஒன்று செட் ஆகும் செட் ஆகாம இருக்கலாம். ஸோ அதனால் அவங்க அந்த காம்பினேஷன் நம்ம புதுசாக ட்ரை பண்ணுறோங்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும், இந்த மீன் டைம் ஹெல்த்தியாக இருக்கணும், உடம்பு டிஸ்டர்ப் பண்ணாமலும் இருக்கணும். இந்த காம்பினேஷன் கரெக்டா இருக்கா அப்படின்னு ஒரு வாட்டி பார்த்து செக் பண்ணி நம்ம சாப்பிடணும் இல்லையா? நம்ம ரித்தி மாதிரி ஆளுங்களுக்கு கொடுத்து ஒரு ட்ரையல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ எப்படின்னா ஃபிஷ் சாப்பிட்டுட்டு அப்புறம் பால் குடிச்சா நம்மளுக்கு வந்து ஏதாவது ஸ்கின் டிசீஸ் வரும், அந்த மாதிரிலாம் இல்லாமல் ப்ராப்பராக வந்து காம்போ பண்ணி நீங்கள் சாப்பிடுங்க. வேற ஒன்றும் இல்லை. நீ சொல்கிற விஷயமுமா ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கிடையாது. ஒருத்தவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தான் அந்த ஏன்னா உங்களுக்கு நார்த் டிஷ்லலாம் பார்த்தீங்கன்னா ஃபிஷ் நிறைய பேர் சொல்லுவாங்க சீ ஃபுட்டோட கேர்ட் எடுக்கக்கூடாது, மில்க் அண்ட் மில்க் ப்ராடக்ட்ஸ் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பட் நார்த் டிஷ் இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே நம்ம கேர்டு பேஸ் பண்ணி தான் ரெசிபியே இருக்கும். ஒரு ஆஃப் டே வந்து நம்ம நல்லா மேரினேட் பண்ணி அப்புறம் குக் பண்ணுவோம். ஸோ தட் ஒன்ஸ் உங்களுக்கு அலர்ஜி ஆனிச்சுன்னா அது டாக்டர்கிட்ட தான் பார்க்கணும். ஓகே. பட் வந்து அது வந்து ஒரு மைத் தான் சொல்லலாம். ஓகே. நம்ம கண்டிப்பாக அது வந்து ஒரு அலர்ஜி அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்ல முடியாது. ஒருத்தவங்க ஒத்துக்காது அந்த மாதிரி. இப்போ முருங்கைக்காய்க்கு பதிலாக வேற என்ன காய்கறி யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக நம்ம ஃபஸ்ட்டே வந்து கோழி முருங்கை சாறு தான் சொல்லியிருக்கோம். ஸோ அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக முருங்கைக்காய் இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஆக்சுவலாக இது காம்பினேஷன் இப்போ மல்லி சேர்க்கலாம். கொத்தமல்லி இருக்குன்னா மல்லி நிறையா சேர்த்து நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்தோன்னா மல்லி சாறு வரும். ஓகே. புதினா வேணால் லைட்டாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். அது மாதிரி அதாவது இதுக்கு ஏற்றுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள்ஸ் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். பட் இந்த காம்பினேஷன் பெஸ்ட்டாக இருக்கும். ஓகே செஃப். குட். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளோதான். தென் இதிலே வந்து நம்ம கொஞ்சமாக சோம்புத்தூள், ஃபைனலாக டாப்பிங் ரெடி ஆயிடுச்சு. ஓகே செஃப். கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஃபைனலாக மிளகுத்தூள். அவ்வளோதான். ஸோ பர்ஃபெக்ட், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. இந்த கிளைமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். எஸ் செஃப். ஒரு பெட்ஷீட் கடையில் போயிட்டு ஜாலியாக சூப் வச்சு குடிச்சிட்டு டிவி பார்த்துட்டு தூங்கிடலாம். அவ்வளோதான். தென் ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே செஃப். கோழி முருங்கை சாறு எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். முருங்கைக்காயை வேக வச்சு அதில் இருக்கிற சதையை மட்டும் தனியாக தண்ணியோட எடுத்து வச்சுக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கருவேப்பிலை தாளித்து, பூண்டு, பச்சை மிளகாய், இஞ்சி வதக்கி, வெங்காயம் அதோட போன்லெஸ் சிக்கன் சேர்த்துட்டு நல்லா பிரட்டி, மஞ்சள் தூள் தண்ணி சேர்த்து, உப்பு, கொத்தமல்லி சேர்த்து, கடைசியாக முருங்கை சதையை வந்து தண்ணியோடு சேர்த்து கொதி வரப்ப மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள் சேர்த்து கொதிக்க வச்சோன்னா சுவையான கோழி முருங்கை சாறு தயாராகிடும். செஃப், டிஷ் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு இல்லையா? ஆமாம், சூப்பராக வந்திருக்கு. அதாவது ஜென்ரலாக காம்பினேஷன் எப்படின்னா எப்படி இட்லி சட்னி சாம்பார், தென் அதே மாதிரி பூரி மசாலா, தென் பரோட்டா சப்பாத்தினா குருமா அப்படிமோ, அது மாதிரி உங்களுக்கு இந்த சிக்கனோட இந்த முருங்கைக்காய் இந்த காம்பினேஷன் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சூப்பரான சூப் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள்.